வால்மீகி ராமாயணம் கிஷ்கிந்தா காண்டம் அத்தியாயம் 58 லங்காயாம் சீதாவஸ்தான பிரதர்ஷனம் லங்கையில் சீதை இருப்பதை காண்பிப்பது. अष्टपञ्चाशः सर्गः 58வது सर्गम् लङ्कायां सीतावस्थान प्रदर्शनम् लङ्कैयिल सीतै இருப்பதை காண்பிப்பது. इत्युक्त करुणं वाक्यं वानरैस्त्यक्त जीवितैः स बाष्पो वानरान् गृध्रः प्रत्युवाच महास्वनः त्यक्त जीवितैः प्राणனை விட துணிந்து இருக்கிற வானரைகி வானரர்களால் இத்தே இந்த கருணம் இரக்கம் உண்டாகும்படியான வாக்கியம் சமாச்சாரத்தை உக்தः சொல்லப்பட்ட மகாஸ்வனக பெரிய குரலுடைய கிருத்ரக கழுகு ச பாஷ்பக கண்களில் நீர் ததும்ப வானரான் வானரர்களை பார்த்து பிரத்யுவாச்ச பதில் சொல்லிற்று. பிராணனை விட துணிந்து இருக்கிற வானரர்களால் இந்த இரக்கமுண்டாகும்படியான சமாச்சாரத்தை சொல்லப்பட்ட பெரிய குரலுடைய கழுகு கண்களில் நீர் ததும்ப வானரர்களை பார்த்து பதில் சொல்லிற்று. यवीयान् मम सभ्राता जटायुर्नाम वानराः यमाख्यात हतं युद्धे रावणेन बलीयसा. வானரர்கள் பலியசா வலிய ராவணேன ராவணனால் யுத்தத்தில் ஹதம் கொல்லப்பட்டதாக எம் எவனை ஆக்கியாத்த சொன்னீர்களோ ஜட்டாயு ஜட்டாயுவெனும் நாம பெயரை உடைய சஹா அவன் மம எனது யவியான் இளைய பிராத்தா சகோதரன். வானரர்கள் வலிய ராவணனால் யுத்தத்தில் கொல்லப்பட்டதாக எவனை சொன்னீர்களோ ஜட்டாயுவெனும் பெயரை உடைய அவன் எனது இளைய சகோதரன். वृद्धभावात् अपक्षत्वात् शृण्वंस्तदपि मर्षये न हि मे शक्तिरद्यास्ति भ्रातुर्वैरमिमोक्षणे. वृद्धभावात् வயதின் முதுமையாலும் अपक्षत्वात् சிறகு இன்மையினாலும் தத் அதை ஸ்ருண்வனப்பி கேட்டவனாக இருந்தும் மர்ஷயே பொறுத்திருக்கிறேன். ஹி ஏனென்றால் அத்யே இப்பொழுது பிராத்துகு சகோதரனுடைய வைர விமோக்ஷனே பழிக்கு பழி வாங்குதலில் மே எனக்கு சக்தி திறமை ந அஸ்தி கிடையாது. வயதின் முதுமையாலும் சிறகு இன்மையினாலும் அதை கேட்டவனாக இருந்தும் பொறுத்திருக்கிறேன். ஏனென்றால் இப்பொழுது சகோதரனுடைய பழிக்கு பழி வாங்குதலில் எனக்கு திறமை கிடையாது. புராவிருத்த வதே விருத்தே சச்சாஹம் ச ஜயைஷினா ஆதித்யமுபயாத்தோ ஸ்வோ ஜ்வலந்தம் ரஷ்மி மாலினம். புறா முன்னொரு காலத்தில் விருத்ரவதே விருத்தாசுரவதம் விருத்தே நடந்த பொழுது சஹாச்ச அவனும் அகம் ச நானும் ஜெயேஷினோ ஒருவரை ஒருவர் வெல்ல விரும்பியவர்களாய் ரஷ்மி மாலினம் கிரண வரிசைகளால் சூழப்பட்டதாய் ஜுவலந்தம் ஜுவலித்து கொண்டிருந்து
ஆதித்யனை ஒப்பயாத்தோ ஸ்வஹா கிட்டி பறந்து சென்றோம். முன் ஒரு காலத்தில் விருத்தாசுரவதம் நடந்த பொழுது அவனும் நானும் ஒருவரை ஒருவர் வெல்ல விரும்பியவர்களாய் கிரண வரிசைகளால் சூழப்பட்டதாய் ஜுவலித்து கொண்டிருந்த ஆதித்யனை கிட்டி பறந்து சென்றோம். ஆவ்ருத்யாகாஷமார்கேன ஜவேன ஸ்வோகதோ புருஷம் மத்யம் பிராப்தே சவிதரி ஜட்டாயோரவசீததி. ஆகாஷமார்கேன ஆகாசமார்க்கமாய் புருஷம் மிகவும் ஜவேன வேகத்தோடு ஆவ்ருத்யே சுற்றி சுற்றி கதௌ ஸ்வஹா சென்றாம். சவிதரி சூரியன் மத்தியம் உச்சியை பிராப்தே அடைந்த பொழுது ஜட்டாயு அவசீதத்தே கிளைப்புற்றான். ஆகாசமார்க்கமாய் மிகவும் வேகத்தோடு சுற்றி சுற்றி சென்றோம். சூரியன் உச்சியை அடைந்த பொழுது ஜட்டாயு கிளைப்புற்றான். தமஹம் பிராத்தரம் திருஷ்ட்வா சூரியரஷ்மிபிரார்திதம் பக்ஷாभ्यां சாதயாமாச ஸ்நேகாத் பரமவிஹ்வலம். பிராத்தரம் தம்பியான தம் அவனை சூரிய ரஷ்மிபிகி சூரிய கிரணங்களால் ஆர்தித்தம் களைப்புற்றவனாகவும் பரமவிஹ்வலம் மிக்க மெய் மறந்தவனாகவும் திருஷ்ட்வா கண்டு அகம் நான் ஸ்நேகாத் அன்பினால் பக்ஷாभ्याம் இரண்டு சிறகுகளினாலும் சாதயாமாச மறைத்தேன். தம்பியான அவனை சூரிய கிரணங்களால் களைப்புற்றவனாகவும் மிக்க மெய் மறந்தவனாகவும் கண்டு நான் அன்பினால் இரண்டு சிறகுகளினாலும் மறைத்தேன். நிர்தக்த பக்ஷபதிதோ விந்தியேஸ்மின் வானரோத்தமாः அஹமஸ்மின் வசன் பிராத்துः பிரவருத்திம் நோபலக்ஷயே. வானரோத்தமாக வானரோத்தமர்களே, அஸ்மின் இந்த விந்தியத்தே விந்தியமலையில் நிர்தக்த பக்ஷக சிறகு எரிந்தவனாய் பதிதக விழுந்தவனானேன். அகம் நான் அஸ்மின் இதில் வசன் காலம் கழிப்பவனாய் பிராத்துகோ தம்பியின் பிரவருத்திம் செய்தி ஒன்றையும் ந உபலக்ஷயே அறியேன். வானரோத்தமர்களே, இந்த விந்திய மலையில் சிறகு எரிந்தவனாய் விழுந்தவனானேன். நான் இதில் காலம் கழிப்பவனாய் தம்பியின் செய்தி ஒன்றையும் அறியேன். ஜட்டாயோஷஸ்த்வேவ முக்தோ பிராத்ரா சம்பாத்தி நததா யுவராஜோ மகாப்ராஜ்ஞः பிரத்யுவாச்சாங்கதஸ்ததா. ஜட்டாயுஷः ஜட்டாயுவின் பிராத்ரா பிராத்தாவான சம்பாத்தினா சம்பாத்தியால் ததா அப்பொழுது ஏவம் மேற்சொல்லிய வண்ணம் உக்தகா சொல்லப்பட்ட மகாப்ராஜ்ஞः து பேரறிவு உடையவனும் யுவராஜகா இளவரசனுமான அங்கதகா அங்கதன் ததா அப்பொழுது பிரத்யுவாச்ச பதிலாக உரைத்தான். ஜட்டாயுவின் பிராத்தாவான சம்பாத்தியால் அப்பொழுது மேற்சொல்லிய வண்ணம் சொல்லப்பட்ட பேரறிவு உடையவனும் இளவரசனுமான அங்கதன் அப்பொழுது பதிலாக உரைத்தான். ஜட்டாயுஷோ யதி பிராத்தா ஸ்ருதம் தே கதிதம் மயா
ஆக்யாஹி ஜானாசி நிலையம் தஸ்ய ரக்ஷசः. தே உமக்கு மயா என்னால் கதிதம் சொல்லப்பட்டது, ஸ்ருதம் கேட்டறிந்து கொள்ளப்பட்டது. ஜட்டாயுஷா ஜட்டாயுவுக்கு பிராத்தாயதி பிராத்தாவாக இருப்பதால் தஸ்ய அந்த ரக்ஷசா ராட்சசனுடைய நிலையம் இருப்பிடத்தை ஜானாசியதி அறிவீராயில் ஆக்யாஹி சொல்லும். உமக்கு என்னால் சொல்லப்பட்டது கேட்டு அறிந்து கொள்ளப்பட்டது. ஜட்டாயுவுக்கு பிராத்தாவாக இருப்பதால் அந்த ராட்சசனுடைய இருப்பிடத்தை அறிவீராகில் சொல்லும். அதீர்கதர்ஷினம் தம்பா ராவணம் ராட்சசேஸ்வரம் அந்திகே யதேவா தூரே யதே ஜானாசி சம்சனः. அந்திகே வா சமீபத்திலோ தூரே யதி அல்லது தூரத்திலோ அதீர்கதர்ஷினம் தீர்காலோசனையில்லாத ராட்சசேஸ்வரம் ராட்சசாதிபனாகிய தம் அந்த ராவணம் ராவணனை ஜானாசி அறிவீர் யதி ஆகில் நகா எங்களுக்கு ஷம்ச சொல்லும் வா அறிய விரும்புகிறோம். சமீபத்திலோ அல்லது தூரத்திலோ தீர்காலோசனை இல்லாத ராட்சசாதிபனாகிய அந்த ராவணனை அறிவீராயில் எங்களுக்கு சொல்லும் அறிய விரும்புகிறோம். ததோ ப்ரவீன் மகாதேஜா ஜேஷ்டோ பிராதா ஜட்டாயுஷः ஆத்மானுரூபம் வச்சனம் வானரான் சம்பிரஹர்ஷயன். ததः இதன்மேல் மகாதேஜா மிக்க திறமையுடைய ஜட்டாயுஷः ஜட்டாயுவின் ஜேஷ்டः பிராத்தா தமையன் வானரான் வானரர்களை சம்பிரஹர்ஷயன் மகிழ்விப்பவராய் ஆத்மானுரூபம் தனது கீர்த்திக்கணுகுணமான வச்சனம் சொல்லை அப்ரவீத் சொன்னார். இதன்மேல் மிக்க திறமையுடைய ஜட்டாயுவின் தமையன் வானரர்களை மகிழ்விப்பவராய் தனது கீர்த்திக்கணுகுணமான சொல்லை சொன்னார். நிர்தக்த பக்ஷோ க்ருத்ரோஹம் ஹீனவீர்ய ப்ளவங்கமாஹ வாங் மாத்ரேன தோ ராமஸ்ய கரேஷ்யே சாஹ்யமுத்தமம். ப்ளவங்கமாக வானரர்கள் அஹம் நான் நிர்தக்த பக்ஷः சிறகு எரிந்து கிருத்ரஹ கழுகு ஹீன வீரியக வலி கொன்றியவன் தோ இப்படி இருப்பதால் ராமஸ்ய ஸ்ரீராமருக்கு உத்தமம் பெரிய சாஹ்யம் உதவியை வாங் மாத்திரேன வாக்கு மாத்திரத்தினாலேயே கரிஷ்யே செய்கின்றேன். வானரர்கள் நான் சிறகிரிந்த கழுகு வலி கொன்றியவன் இப்படி இருப்பதால் ஸ்ரீராமருக்கு பெரிய உதவியை வாக்கு மாத்திரத்தினாலேயே செய்கின்றேன். ஜானாமி வாருணான் லோகான் விஷ்ணோஸ்திரைவிக்ரமாணபே தேவாசுர விமர்தாம்ச்ச ஹ்யம்ருதஸ்யாபி மந்தனம். லோகான் உலகங்களையும் வாருணானப்பி நீர் மூடினவைகளையும் விஷ்ணோஹோ திருமாலின் திரைவிக்ரமான் திருவிக்ரம அவதார 3 அடி வைப்புகளையும் தேவாசுர விமர்தனாஞ்ச தேவாசுர யுத்தங்களையும் அம்ருதஸ்ய அமுதத்திற்கு மந்தனம் அப்பி கடைந்ததையும் ஹே உள்ளபடி ஜானாமி அறிவேன்.
உலகங்களையும் நீர் மூடினவைகளையும் திருமாலின் திருவிக்கிரம அவதார 3 அடி வைப்புகளையும் தேவாசுர யுத்தங்களையும் அமுதத்திற்கு கடைந்ததையும் உள்ளபடி அறிவேன். ராமஸ்ய யதேதம் காரியம் கர்த்தவ்யம் பிரதமம் மயா ஜரயா பஹ்ருதம் தேஜः பிராணாश्च शिथिला मम. ஜரயா மூப்பினால் மம எனது தேஜः வலிமை அபஹ்ருதம் குன்றியதானது, பிராணாः ச பிராணன்களும் சித்திலாக சிதறுகின்றன. யத் இக்காரணத்தால் ராமஸ்ய ஸ்ரீராமருடைய இதம் இந்த காரியம் மயா என்னால் பிரதமம் உடனே கர்த்தவ்யம் செய்யப்பட வேண்டியது. மூப்பினால் எனது வலிமை குன்றியதானது, பிராணன்களும் சிதறுகின்றன. இக்காரணத்தால் ஸ்ரீராமருடைய இந்த காரியம் என்னால் உடனே செய்யப்பட வேண்டியது. தருணிரோபசம்பன்னா சர்வாபரண பூஷிதா ஹ்ரியமாணா மயா திருஷ்டா ராவணேன துராத்மனா. क्रोशन्ति राम रामेति लक्ष्मणेति च भामिनी भूषणान्यपविध्यन्ति गात्राणि च विधून्वति. राम राम ओ राम राम इति च என்றும் லக்ஷ்மணா லக்ஷ்மணா இதி என்றும் क्रोशन्ति கதறுபவளும் சர்வாபரண பூஷிதா எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளுமான ரூப சம்பன்னா ரூப சம்பன்னையானவளும் தருணி இளமையுடைய பாமினி பெண் அணங்காள் துராத்மனா துராத்மாவான ராவணேன ராவணனால் ஹ்ரியமானா தூக்கிக் கொண்டு போகப்பட்டவளாயும் காத்ராணி ச அங்கங்களை விதூன்வதி உதறிக்கொண்டு பூஷணாணி ஆபரணங்களை அப்பவித்யந்தி கழற்றி எரிபவளாயும் மயா என்னால் திருஷ்டா காணப்பட்டாள். ஓ ராமா ராமா என்றும் லக்ஷ்மணா என்றும் கதறுபவளும் எல்லா ஆபரணங்களாலும் அலங்கரிக்கப்பட்டவளுமான ரூப சம்பன்னையானவளும் இளமையுடைய பெண் அணங்காள் துராத்மாவான ராவணனால் தூக்கிக் கொண்டு போகப்பட்டவளாயும் அங்கங்களை உதறிக்கொண்டு ஆபரணங்களை கழற்றி எரிபவளாயும் என்னால் காணப்பட்டாள். சூரிய பிரபேவ சைலாக்ரே தஸ்யா கௌஷேயமுத்தமம் அசிதே ராட்சசே பாத்தி யதா வா தடேதம்புதே. தஸ்யாக அவளுடைய உத்தமம் சிறந்த கௌஷேயம் கோஷிக்கப்பட்டு அசிதே கரியே ராட்சசே ராட்சசன் பேரில் ஷைலாக்ரே மலையின் உச்சியில் சூரிய பிரபாயிவ சூரிய காந்தியோ வா அல்லது அம்புதே மேகத்தில் தடித் யதா மின்னலோ எனும்படி பாத்தி விளங்கிற்று. அவளுடைய சிறந்த கோஷிக்கப்பட்டு கரியே ராட்சசன் பேரில் மலையின் உச்சியில் சூரிய காந்தியோ அல்லது மேகத்தில் மின்னலோ எனும்படி விளங்கிற்று.
तां तु सीतामहं मन्ये रामस्य परिकीर्तनात् श्रूयता मे कथयतो निलयं तस्य रक्षसः ராமஸ்ய ஸ்ரீராமருடைய பரிகீர்த்தனாத் பெயரை சொன்னமையால் தாம் தூ அவளைத்தான் சீதாம் சீதா தேவி என்று ஆகம் நான் மன்யே எண்ணுகிறேன் தஸ்ய அந்த ரக்ஷசக ராட்சசனின் நிலையம் இருப்பிடம் கதையதா சொல்லுகிற மே என்னிடத்தினின்று ஸ்ரூயதாம் செவி கொடுத்து கேட்டுக்கொள்ளப்படட்டும். ஸ்ரீராமருடைய பெயரை சொன்னமையால் அவளைத்தான் சீதா தேவி என்று நான் எண்ணுகிறேன். அந்த ராட்சசனின் இருப்பிடம் சொல்லுகிற என்னிடத்தினின்று செவி கொடுத்து கேட்டுக்கொள்ளப்படட்டும். पुत्रो विश्रवसः साक्षात् भ्राता वैश्रवणस्य च अद्यास्ते नगरीं लङ्कां रावणो नाम राक्षसः. विश्रवसः विश्रवसेन् साक्षात् पुत्रः पुदल्वन् वैश्रवणस्य कुबेरनुक्के भ्राता रावणः रावणन् நாம என்னும் பெயரையுடைய ராட்சசஹாச்ச அரக்கன் லங்காம் லங்கை என்று நகரீம் பட்டணத்தை அத்தியாஸ்தி ஆண்டு வருகிறான். விஸ்ரவசின் சாக்ஷாத் புதல்வன் குபேரனுக்கு பிராத்தா ராவணன் என்னும் பெயரையுடைய அரக்கன் லங்கை என்ற பட்டணத்தை ஆண்டு வருகிறான். इतो द्वीपे समुद्रस्य सम्पूर्णे शतयोजने तस्मिन् लङ्कापुरी रम्या निर्मिता विश्वकर्मणा जाम्बूनदमयैर्द्वारैश्चित्रै काञ्चन वेदिकैः प्रासादैर्हेमवर्णैश्च महद्भिः सुसमाकृता प्राकारेणार्कवर्णेन महत्ता सुसमावृता. इतः இங்கிருந்து சம்பூர்ணே பூர்ணமான சதயோஜனே 100 யோஜனையுள்ளதும் சமுத்திரஸ்ய சமுத்திரத்தின் தஸ்மின் அந்த த்வீபே தீவில் விஸ்வகர்மணா விஸ்வகர்மாவினால் மகத்பிகி பெரிய ஜாம்பூனதமயைகி பொன்மயமான துவாரைகி வாயில்களாலும் சித்திரைகி அழகிய காஞ்சன வேதிகைகி பொன்னால் செய்த வேதிகைகளாலும் ஹேமவர்ணைகி தங்க நிறமான பிராசாதைகி ச உப்பரிகைகளாலும் சுசமாக்கிருதா செம்மையாய் அமைக்கப் பெற்றதும் அர்க்கவர்ணேன சூரிய ஒளியுடைய மகதா பெரிய பிராகாரேண மதிலால் சுசமாவிருத்தா முற்றிலும் சூழப்பட்டதுமான ரம்யா அழகிய லங்காபுரி இலங்கை நகரம் நிர்மிதா செய்யப்பட்டது. இங்கிருந்து பூர்ணமான 100 யோஜனையுள்ளதும் சமுத்திரத்தின் அந்த தீவில் விஸ்வகர்மாவினால் பெரிய பொன்மயமான வாயில்களாலும் அழகிய பொன்னால் செய்த வேதிகைகளாலும் தங்க நிறமான உப்பரிகைகளாலும் செம்மையாய் அமைக்கப் பெற்றதும் சூரிய ஒளியுடைய பெரிய மதிலால் முற்றிலும் சூழப்பட்டதுமான அழகிய இலங்கை நகரம் செய்யப்பட்டது. तस्यां वसति वैदेही दीना कौशेयवासिनी रावणान्तःपुरे रुद्धा राक्षसीभिः सुरक्षिता. कौशेयवासिनी कोशिकपट्टु
பட்டு உடுத்தியே வைதேகி வைதேகியார் தீனா மனவேக்கம் கொண்டவளாய் தஸ்யாமதில் ராவணாந்தப்புரே ராவணனுடைய அந்தப்புரத்தில் ருத்தா காவலில் வைக்கப்பட்டவளாய் ராட்சசீபிகி ராட்சசிகளால் சுரக்ஷிதா காவல் காக்கப்பட்டவளாய் வசதி இருக்கிறாள். கோசிக்கப்பட்டு உடுத்திய வைதேகியார் மன ஏக்கம் கொண்டவளாய் அதில் ராவணனுடைய அந்தப்புரத்தில் காவலில் வைக்கப்பட்டவளாய் ராட்சசிகளால் காவல் காக்கப்பட்டவளாய் இருக்கிறாள். जनकस्यात्मजां राज्ञस्तत्र द्रक्ष्यत मैथिलीं लङ्कायामथ गुप्तायां सागरेण समन्ततः எல்லா பக்கங்களிலும் சாகரேண கடலால் குப்தாயாம் சூழப்பட்ட தத்ர அந்த லங்காயாம் இலங்கையில் ஜனகஸ்ய ஜனக ராஜ்ஞக ராஜரின் ஆத்மஜாம் புத்திரியாகிய மைத்திலியாரை அத அப்பொழுது திரக்ஷ்யத காணுங்கள். எல்லா பக்கங்களிலும் கடலால் சூழப்பட்ட அந்த இலங்கையில் ஜனக ராஜரின் புத்திரியாகிய மைத்திலியாரை அப்பொழுது காணுங்கள். सम्प्राप्य सागरस्यान्तं सम्पूर्णं शतयोजनम् आसाद्य दक्षिणं तीरं ततो द्रक्ष्यत रावणम्. सागरस्यान्तं समुद्रकரையை सम्प्राप्य அடைந்து சம்பூர்ணம் பூர்த்தியான சதயோஜனம் 100 யோஜனையுள்ள தக்ஷிணம் தென் தீரம் தீரத்தை ஆசாத்திய அடைந்து ததா விடத்தில் ராவணனை திரக்ஷ்யத்தை காணுங்கள். சமுத்திர கரையை அடைந்து பூர்த்தியான 100 யோஜனையுள்ள தென் தீரத்தை அடைந்து அவ்விடத்தில் ராவணனை காணுங்கள். तत्रैव त्वरिताक्षिप्रं विक्रमध्वं प्लवङ्गमाः ज्ञानेन खलु पश्यामि दृष्ट्वा प्रत्यागमिष्यथ. प्लवङ्गमाः வானரர்கள் त्वरिताः வேகமுடையவர்களாய் तत्र एव அங்கேயே क्षिप्रमुடனே விக்ரமத்வம் தாண்டுங்கள். கலோ நிச்சயமாய் திருஷ்டுவா பார்த்துவிட்டு பிரத்யாகமேஷ்யத திரும்பி வருவீர்கள். ஞானேன ஞானத்தினால் பஷ்யாமி காண்கின்றேன். வானரர்கள் வேகமுடையவர்களாய் அங்கேயே உடனே தாண்டுங்கள். நிச்சயமாய் பார்த்துவிட்டு திரும்பி வருவீர்கள். ஞானத்தினால் காண்கின்றேன். आद्य पंथा कुलिंगाणां ये चान्ये धान्ये जीविनः द्वितीयो बले भोजानां ये च वृक्षफलाशिनः. குலிங்கானாம் ஊர்க்குருவிகளுக்கு ஆத்யக முதலாவது பந்தாக பரப்பின் எல்லை அந்யே சாதாரணங்களான ஏச்ச எவைகளோ அவைகள் தானிய ஜீவினக தானியங்களை உண்டு பிழைப்பவைகள் பலே போஜனாம் காக்கைகளுக்கு த்விதீயக இரண்டாவது ஏச்ச எவைகளோ அவைகள் விருக்ஷ ஃபலாஷினக விருக்ஷங்களின் பழங்களை உண்கின்றவைகள். ஊர்க்குருவிகளுக்கு முதலாவது பரப்பின் எல்லை சாதாரணங்களான எவைகளோ அவைகள் தானியங்களை உண்டு பிழைப்பவைகள். காக்கைகளுக்கு இரண்டாவது எவைகளோ அவைகள் விருக்ஷங்களின் பழங்களை உண்கிறவைகள்.
भासास्तृतीयं गच्छन्ते क्रौञ्चाश्च कुररैः सह शेनाश्चतुर्थं गच्छन्ति गृध्रा गच्छन्ति पञ्चमम् குரரைः சக மீன் குத்தி பறவைகளோடு கூடிய கிரௌஞ்சாஹாச்ச கிரௌஞ்சங்களும் பாசாஹாச்ச ராஜாளிகளும் திருத்தியம் மூன்றாவது கச்சந்தி அடைகின்றன ஷேனாஹா பருந்துகள் சதுர்த்தம் நான்காவதை கச்சந்தி அடைகின்றன குருத்ராஹா கழுகுகள் பஞ்சமம் ஐந்தாவதை கச்சந்தி அடைகின்றன மீன் குத்தி பறவைகளோடு கூடிய கிரௌஞ்சங்களும் ராஜாளிகளும் மூன்றாவதை அடைகின்றன பருந்துகள் நான்காவதை அடைகின்றன கழுகுகள் ஐந்தாவதை அடைகின்றன बलवीर्योपपन्नानां रूपयौवनशालिनां षष्ठस्तु पन्थाहंसानां वैनतेयगतिपरा वैनतेयाच्च नो जन्म सर्वेषां वानरर्षभाः बलवीर्योपपन्नानां बलियुं வீரமுமுடையே ரூப யௌவனசாலினாம் அழகும் இளமையும் பொருந்திய ஹம்சானாம் தூ அன்னங்களுக்குத்தான் ஷஷ்டகா ஆறாவது பந்தாகா பரப்பின் எல்லை வானரர்ஷபாகா வானரோத்தமர்களே வைனதேய கதிகி வினத்தையின் புதல்வர்களின் போக்கின் எல்லை பரா எல்லாவற்றிலும் மேலானது நகா எங்கள் சர்வேஷாம் எல்லோருக்கும் வைனதேயாச்ச வினத்தையின் புதல்வரிடமிருந்தே ஜன்ம ஜன்மம் வலியும் வீரமும் உடைய அழகும் இளமையும் பொருந்திய அன்னங்களுக்குத்தான் ஆறாவது பரப்பின் எல்லை வானரோத்தமர்களே வினத்தையின் புதல்வர்களின் போக்கின் எல்லை எல்லாவற்றிலும் மேலானது எங்கள் எல்லோருக்கும் வினத்தையின் புதல்வரிடமிருந்தே ஜன்மம் கர்ஹிதம் தோ கிருதம் கர்ம येन स्म पिशिताशिना प्रते कार्यं च मे तस्य वैरं भ्रातुः कृतं भवेत् பிஷிதாஷினா மாமிசத்தை தின்கின்றவனால் கிருதம் செய்யப்பட்ட கர்ம காரியம் கர்ஹிதம் ஸ்ம நிந்திக்கத்தக்கது ஏன அக்காரணத்தால் தஸ்ய அவனுக்கு பிரதிகாரியம் தோ பிரதிகூலம் செய்யத்தக்கதே அதனால் மே எனது பிராத்துகோ பிராத்தாவின் வைரம் பழிக்கு பழி கிருத்தம் செய்யப்பட்டதாக பவேத் ஆகும் மாமிசத்தை தின்கின்றவனால் செய்யப்பட்ட காரியம் நிந்திக்கத்தக்கது அக்காரணத்தால் அவனுக்கு பிரதிகூலம் செய்யத்தக்கதே அதனால் எனது பிராத்தாவின் பழிக்கு பழி செய்யப்பட்டதாக ஆகும் ஏஹஸ்தோஹம் பிரபஷ்யாமி ராவணம் ஜானகீம் ததா अस्माकम् अपि सौपर्णं दिव्यं चक्षुर्बलं तथा அஹம் நான் இஹஸ்தஹ இங்கிருந்து கொண்டே ராவணம் ராவணனையும் ததா அப்படியே ஜானகீம் ஜானகியாரையும் பிரபஷ்யாமி காண்கின்றேன் சௌபர்ணம் கருடனுக்கு உள்ள திவ்யம் திவ்யமான சக்ஷுகு கண் பார்வையும் பலம் பலமும் ததா அந்த பிரகாரமே அஸ்மாக்கம் அப்பி எங்களுக்கும் நான் இங்கிருந்து கொண்டே ராவணனையும் அப்படியே ஜானகியாரையும் காண்கின்றேன் கருடனுக்கு உள்ள திவ்யமான கண் பார்வையும் பலமும் அந்த பிரகாரமே எங்களுக்கும்
तस्मादाहारवीर्येण निसर्गेण च वानराः आयोजनशतात्साग्रात् वयं पश्याम नित्यशः. வானராக வானரர்கள் தஸ்மாத் அக்காரணத்தால் ஆகார வீரியேன உணவின் வலியாலும் நிசர்கேன ச இயற்கையாலும் வையம் நாங்கள் நித்யசக எப்பொழுதும் ஆயோஜன சதாத் 100 யோஜனை வரையில் சாக்ராத் இருக்கும் இடத்தினின்று பஷ்யாம காண்பாம். வானரர்கள் அக்காரணத்தால் உணவின் வலியாலும் இயற்கையாலும் நாங்கள் எப்பொழுதும் 100 யோஜனை வரையில் இருக்குமிடத்தில் நின்று காண்போம். अस्माकं विहितवृत्तिर्निसर्गेण च दूरतः विहितपादमूले तु वृत्तिश्चरणयोधिनाम्. நிசர்கேன இயற்கையால் அஸ்மாக்கம் எங்களுக்கு விருத்திகி இறை தேடல் தூரத்தகாச்ச தூரத்திலேயே விகிதா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. சரணயோதினாம் கோழிகளுக்கு விருத்திகி இறை தேடல் பாதமூலேத்து காலடியிலேயே விகிதா ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இயற்கையால் எங்களுக்கு இறை தேடல் தூரத்திலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. கோழிகளுக்கு இறை தேடல் காலடியிலேயே ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. உபாயோ திருஷ்யதாம் கஷ்சித் லங்கனே லவனாம்பசஹ. லவனாம்பசக உப்புக்கடலின் லங்கனே தாண்டுதலில் கஷ்சித் ஒரு உபாயக சூழ்ச்சி திருஷ்யதாம் கண்டுகொள்ளப்படட்டும். உப்புக்கடலின் தாண்டுதலில் ஒரு சூழ்ச்சி கண்டுகொள்ளப்படட்டும். அபிகம்யதோ வைதேகீம் சம்ருத்தார்த்தா பவிஷ்யத. வைதேகியாரே அபிகம்யே கண்டு சம்ருத்தார்த்தாக காரிய சித்தி பெற்றவர்களாகவே பவிஷ்யத ஆவீர்கள். வைதேகியாரை கண்டு காரிய சித்தி பெற்றவர்களாகவே ஆவீர்கள். சமுத்திரம் நேத்துமிச்சாமி பவத்பிர்வருணாலயம் பிரதாஸ்யாம் யுதக்கம் பிராத்துः ஸ்வர்கஸ்தஸ்ய மகாத்மனः. வருணாலயம் ஜலத்திற்கு இருப்பிடமான சமுத்திரம் சமுத்திரத்திற்கு பவத்பிகி உங்களால் நேத்தும் எடுத்துக்கொண்டு போகப்பட இச்சாமி வேண்டுகிறேன். ஸ்வர்கதஸ்ய ஸ்வர்கமடைந்த மகாத்மனக மகாத்மாவான பிராத்துகு சகோதரனுக்கு உதக்கம் பிரதாஸ்யாமி தர்ப்பணம் செய்கிறேன். ஜலத்திற்கு இருப்பிடமான சமுத்திரத்திற்கு உங்களால் எடுத்துக்கொண்டு போகப்பட வேண்டுகிறேன். ஸ்வர்க்கம் அடைந்த மகாத்மாவான சகோதரனுக்கு தர்ப்பணம் செய்கிறேன். ததோ நீத்வா தோ தம் தேசம் தீரேன தனதிபதேः நிர்தக்தபக்ஷம் சம்பாத்திம் வானரா சுமஹோஜசः. புனப்பிரத்யானயித்வா ச தம் தேசம் பதகேஸ்வரம் பபூவர்வாணராஹுருஷ்டாः பிரவృத்திமுபலப்யதே. சுமஹோஜசः மிக்க பலமுடைய வானராக வானரர்கள் நதநதிபதே சமுத்திரத்தின் தீரத்தில் தம் அந்த நிர்தக்த பக்ஷம் சிறகு எறிந்த சம்பாத்தியை ததா அங்கிருந்து தேசம் குறிப்பிட்ட விடத்திற்கு நீத்வா கொண்டு போய்
தே அந்த வானரர்கள் தம் அந்த பதகேஸ்வரம் பறவை அரசை புனகா மீளவும் தேசம் இருப்பிடத்திற்கு பிரத்யானயித்வா திருப்பிக் கொண்டு வந்து பிரவருத்திம் தோ தற்கால சமாச்சாரத்தையும் உபலப்ய கேட்டறிந்து கொண்டு அதனால் ஹிருஷ்டாக மிக சந்தோஷம் அடைந்தவர்களாய் பபூபுஹு ஆனார்கள். மிக்க பலமுடைய வானரர்கள் சமுத்திரத்தின் தீரத்தில் அந்த சிறகிரிந்த சம்பாத்தியை அங்கிருந்து குறிப்பிட்ட விடத்திற்கு கொண்டு போய் அந்த வானரர்கள் அந்த பறவை அரசை மீளவும் இருப்பிடத்திற்கு திருப்பிக் கொண்டு வந்து தற்கால சமாச்சாரத்தையும் கேட்டறிந்து கொண்டு அதனால் மிக சந்தோஷம் அடைந்தவர்களாயானார்கள். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே கிஷ்கிந்தாகாண்டே 8 सर्गः।